நான் தான் புனித தேவசகாயம். நான் கிபி 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் 23இல் திருவிதாங்கூர் அரசு நட்டாலம் என்னும் ஊரில் இந்து குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய பெயர் நீலகண்டன். நான் இந்து மத தெய்வங்களை சிறந்த பக்தியாளன், சிறந்த வழிபட்டவன். என்னுடைய தனித்திறமையால் நான் அரசவையில் உயர்ந்த பதவியில், அதாவது அரச படைகளின் கருவூலங்களின் நிர்வாகியாக இருந்தேன். அப்போது நான் தட்டார்மடம் வழியாக திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வருவேன். போகும்போதும் வரும்போதும் அங்கு இளைப்பாறுவது என் வழக்கம். 1741ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் திருவிதாங்கூர் அரசின் பகுதியை ஆக்கிரமிக்க வந்தது. அதன் படைத்தளபதி திலனாய். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் மூலமே நான் கிறிஸ்துவத்தை அறிந்து கொண்டேன். கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த பக்தியால் 1745ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி நாள் அருள் தந்தை புத்தாரி அவர்களிடம் திருமுழுக்கு பெற்றேன். அவரே எனக்கு தேவசகாயம் என்று பெயரிட்டார். இப்பெயர் திருவெழுத்தில் வரும் லாசர் என பெயர் பெற்றதாகும். என்னுடைய மனைவி பார்கவியும் திருமுழுக்கு மூலம் ஞானப்பூ என்று பெயர் பெற்றார். நான் மதமாற்றம் பெற்றதால் 1749ஆம் ஆண்டு பிப்ரவரி 23இல் கைது செய்யப்பட்டு சிறையில் அறையப்பட்டேன். எனக்கு பலவித துன்பங்களை கொடுத்தார்கள். நான் பல சித்திரவதைகளை அனுபவித்த பின் 1752 ஜனவரி 14 அன்று அரல்வாய் மொழியில் சுட்டுக் கொல்லப்பட்டேன். நான் கூறிய கடைசி வார்த்தை, இயேசுவே என்னை இரட்சியும். எனக்கு 2022 மே மாதம் 15ஆம் தேதி புனிதர் பட்டம் வழங்கினர். 2025 அக்டோபர் 15ஆம் தேதி இந்தியாவின் பொதுநிலையினரின் பாதுகாவலர் என்று நம் கத்தோலிக்க திருச்சபையில் அறிவித்தது. நன்றி.